நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னாக்கா டர்னிப் தோட்டத்துக்கு தாங்க. இங்கே டர்னிப்பு என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, என்னென்ன டர்னிப் தோட்டத்துக்குள்ளே களை செடியாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய செடிகள்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா டர்னிப் செடிங்க. இந்த செடி பார்க்குறதுக்கு முள்ளங்கி செடி, கடுகு செடி போல தான் இருக்கும் இந்த டர்னிப் செடி. இது கீழே வர கிழங்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற டர்னிப் கிழங்கு. முள்ளங்கி போல் இதுவும் ஒரு வகையான கிழங்கு. இதெல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள். இது அதிகமாக கொடைக்கானல், ஊட்டி போன்ற ஹில் ஸ்டேஷனில் அதிகமாக விளைவிக்கப்படுது. இப்போ நம்ம இருக்கிறதுமே கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் தான். இந்த டர்னிப் அவரை தோட்டத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவரை பந்தல் முறையில் சாகுபடி பண்ணுறாங்க. அதுக்கு கீழே களை வராமல் இருக்கிறதுக்கு ஊடு பயிராக டர்னிப் விவசாயமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டர்னிப் கிழங்கு. பாதி பிங்க் ஷேடாகவும் பாதி ஒயிட் ஷேடாகவும் இருக்கும். இந்த டர்னிப் கிழங்குல அதிகமாக நீர் சத்தம், நார் சத்தம் நிறைஞ்சிருக்கு. இது உடம்புக்கு அவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய இதுவாக இருக்குது. ப்ளஸ் மினரல்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் கீரையுமே யூஸ் பண்ணலாம் அண்ட் கிழங்குமே யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஒரு கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பீட்ரூட் போலவே இருக்கும். நிறைய பேர் டர்னிப் கிழங்கை பார்த்துட்டு பீட்ரூட்டுன்ட்டு நினச்சிடுவாங்க. ஆனால் இதை கட் பண்ணால் உள்ளே ஃபுல் ஒயிட் கலரில் தான் இருக்கும். பீட்ரூட் டார்க் பிங்க் கலரில் இருக்கும். இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். மேலே மட்டும்தான் அந்த பிங்க் ஷேட் வரும். இந்த தோட்டம் கரெக்டாக வடகவுஞ்சி வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த தோட்டத்தில் ஊடு பயிராக டர்னிப் போட்டிருக்காங்க. மெயின் கிராப் அவரை. இங்கெல்லாம் மலைகள்லாம் அவரை வட்டப்பாத்தி முறையில் தான் விவசாயம் பண்ணப்படுது. இப்படி தான் வட்டமாக போட்டுட்டு இடையில அவரைக்கு தேவையான உரங்கள் எல்லாம் போடுறாங்க. இந்த டர்னிப் தோட்டத்தில் நிறைய களைகள் காணப்படுது. குறிப்பாக கடுகு அதிகமாக களையாக காணப்படுது. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கடுகு. காய் வச்சிச்சு, இனி இது காஞ்சா நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தான். அதே போல் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா களையாக காணப்படுறது. இது பார்த்திங்கனாக்கா இங்குள்ள மலை கொத்தமல்லி. இதுதான் பார்த்திங்கன்னா மலை கொத்தமல்லி. இப்போ பூ வச்சிருக்கு. இந்த மாதிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல பயிர் சாகுபடி முறை தான். இங்கே பூராவுமே ஸ்டெப் ஃபார்மிங் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பந்தல் முறை விவசாயம் தான் இங்கே எல்லாமே பார்த்திங்கனாக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.